ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான என்ஜாய் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் ஐஃபோன்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு இன்னர்வேர் கூட ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி வியர் பண்ணுறாங்க. நம்மளும் அதே மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது எங்கே கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்றது தான் மொத்த படமே. ஆனால் இந்த படத்தை ஃபேமிலியோடலாம் உட்காந்து பார்க்க முடியாதுங்க. யாருங்க இந்த படத்தோட டைலாக் ரைட்டர் அப்படின்னு கேட்குற லெவலுக்கு ஏகப்பட்ட டபுள் மீனிங் டைலாக்ஸாக படத்தில் வச்சுருக்காங்க. இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண விதம் கவர்ச்சியாக இருந்தாலும் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க. அந்த மெசேஜ் கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மெசேஜாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ரம்யா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஹெவியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ரம்யா நேராக ஒரு பேச்சுலர் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ராஜேஷ், சக்தி மற்றும் ஜான். சக்தி மற்றும் ஜான் இப்போ வெளியூர் போயிருக்கிறாங்க. ராஜேஷ் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறாரு. ராஜேஷ் வேறு யாரும் கிடையாதுங்க, ரம்யாவோட பாய் ஃப்ரெண்டு. ரம்யாவை பார்த்ததும் ராஜேஷ் ஷாக் ஆகுறாரு. எங்கே கூப்பிட்டாலும் நீ வரவே மாட்டேன், நீ என்ன வாண்டடா என் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு துண்டு எடுத்து துவட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக நான் ஷாப்பிங் தான் கிளம்புனேன், ஹெவியாக மழை பெஞ்சுது, நீ வேறு வீட்டில் தனியாக இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதான் உன்னை பார்க்கலான்னு வந்துட்டேன் அப்படின்ட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா சக்தி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவனை பிடிச்சி என்னடா உருண்டுகிட்டு இருக்க, எழுந்துடுறா அப்படின்ட்டு. அப்பதான் ராஜேஷுக்கு புரிய வருது இது எல்லாமே கனவு அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் கனவுலையாவது ரம்யா என்கிட்ட ரொமான்டிக்கா நடந்துக்கிறான்னு பார்த்தா அதையும் களைச்சு விட்டீங்களடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ரம்யா மற்றும் ராஜேஷ் 2 பேரும் ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் எல்லாம் இருக்காதுங்க. ரம்யா ரொமான்டிக் பர்சன்லாம் கிடையாது. ராஜேஷ் படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. நீ நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு இதை பத்தி மட்டுமே தான் ரம்யா பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர பேசிக்கான கேர் எதுவுமே ராஜேஷ்க்கு கொடுத்ததில்ல. சக்தியும் ஜானும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்க 2 பேருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு. அங்கே கட் பண்ணால் சாதனா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. சாதனாவுடைய குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்துகிட்டு இருக்குங்க. இப்போ சாதனா காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கணும், அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை. அரசாங்கத்தில் முக்கிய அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபரை மீட் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயம்னா இறங்கி ஹெல்ப் பண்ணுறவராக இருக்கிறாரு. அதனால சாதனாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் சீட்டு வாங்கி தராரு. அதே சமயம் விமன் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கிறாருங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சாதனாவுடைய அம்மா காட்டிலையும் மேட்லையும் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு பணம் அனுப்பி படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ராஜேஷ் கோச்சிங் சென்டர்ல இருந்து ஜாலியா ஒரு பொண்ணு கூட கடலையை போட்டே வராரு. பார்த்தா வெளியே நம்ம ரம்யா நின்றுட்டு இருக்காங்க. ஓ இதனால தான் நீ லேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அது இல்ல ரம்யா அப்படிங்கும் போது, சேர்ற நடிக்காத, உனக்கு கேள்வி கேட்டு டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன், நான் ஒன்றும் டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அது மட்டும் இல்லாம உன்னை எங்கேயாவது கூட்டு போனாது நான் கேட்கறேனா, எதுவுமே கேட்கறது இல்லை தானே, நான் இப்போ எங்க போயிட்டு வரேன் தெரியுமா, கோயிலுக்கு போயிட்டு வரேன், உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு அப்படின்னு ராஜேஷோட கையில ஒரு கயிறை கட்டி விட்டு, நீ சீக்கிரம் பாஸ் பண்ணி சீக்கிரம் நீ நல்ல ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு ப்ரே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்பவே ராஜேஷ் சொல்றாரு இதே மாதிரி இன்னொரு கயிறு இருந்தால் வாங்கிட்டு வா, நம்ம 2 பேரும் சீக்கிரம் அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்ல ரம்யாவுக்கு கோவம் வந்துடுது. எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ வேலைக்கு போனாதான் அதை வச்சு என் வீட்டில் பேச முடியும், நீ என்னடானா அட்டாச்மெண்ட்டை பற்றி அதே நினப்பிலேயே இருந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதில் ரம்யா 2 பேருக்குள்ள ஒரு பேசிக்கான அட்டாச்மெண்ட்டாக அது வேணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஷ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ சாதனா ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணும்போது சாதனா கூட ஒரு 3 பெண்கள் ஜாயின் பண்ணுறாங்க, அபி, பல்லவி அப்படின்ட்டு. அண்ட் இவங்க 3 பேர்த்து கூட சேர்ந்து ஜெனி அப்படின்ற ஒரு சீனியரும் தங்க போகிறாங்க. சீனியர் ரொம்ப மாடர்னாக இருக்காங்க. ஆனால் அபி, பல்லவி, சாதனா இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா கிராமத்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப இன்னசென்ட்டுங்க. சிட்டி பெண்கள் எந்த மாதிரி இருப்பாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எதுவுமே இவங்க 3 பேருக்கும் தெரியாது. படிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் வர சொல்லி ரேகிங் பண்ணுறாங்க. அதுவும் சாதாரணமாக இல்லைங்க, அடல்ட் மேனரில் தான் ரேகிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது கைஸ், ஏன்னா எல்லாம் டபுள் மீனிங்கில் இருக்கும். இந்த வீடியோவை எல்லாரும் பார்க்குற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நோக்கம். அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அவங்க அடல்ட் மேனரில் ரேகிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனி தட்டு கேட்குறாங்க, இதுக்கடி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பாவம் இந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நாம ஜூனியராக இருக்கும்போது நம்மளை இதே மாதிரி தானே சீனியர் ரேகிங் பண்ணாங்க, அப்போ நம்மளும் நமக்கு வர ஜூனியர்ஸாக ரேகிங் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட தப்பை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பொண்ணுங்களை மட்டும் இவங்க ரேகிங் பண்ணல, எல்லா பொண்ணுங்களையும் தான் ரேகிங் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க 3 பேர் மட்டும் கிராமத்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால ரொம்ப எமோஷனலாக அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ரூம்குள்ள வந்த ஜெனி பாரு எல்லாரும் டேக் இட் ஈஸின்னு போயிட்டாங்க, நீங்க மட்டும் ஏன் ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க, ஃப்ரீயா விடு, கொஞ்ச நாள்ல இவங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜும் தொடங்குதுங்க. நல்லபடியாக இவங்க 3 பேரும் காலேஜுக்கு போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் கொடைக்கானல் இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் ரெசார்ட்டை காட்டுறாங்க. அந்த ரெசார்ட்டுக்கு வெள்ளதாடி வச்சுக்கிட்டு ஒரு நபர் வராருங்க. அவரை நான் வெள்ளதாடினே சொல்கிறேன். அவர் இந்த ரெசார்ட்டை ஓன் பண்ணுறாருங்க. இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது வீக்கெண்ட் பார்ட்டியெல்லாம் வச்சோம்னா இந்த ரெசார்ட்டுக்கு போலீஸ் பிரச்சனையெல்லாம் எதுவுமே வராது. ஏன்னா இது கொஞ்சம் சீக்கிரட்டான இடத்துல இருக்கிறதுனால, அதனால இந்த இடத்துலேயே நம்மளோட பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த
வெள்ளதாடி சொல்றாருங்க. ஒரு இல்லீகல் பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணி ரிச்சான ஆட்களை எல்லாம் வரவழைச்சு அதன் மூலமா பிசினஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வெள்ளதாடியோட நோக்கமா இருந்துகிட்டு இருக்குங்க. அங்க கட் பண்ணா ஜூனியர் பொண்ணு துவச்ச துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்கும்போது சீனியரோட இன்னர் வேர்ஸ் எல்லாம் கவனிக்கிறா. இவ்வளோ காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸா அப்படின்னு சொல்லி அவள் ஆச்சரியமா பார்க்குறா. கரெக்டாக சீனியர் அங்கே வரவும் இவன் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடுறா. அதை வந்து சீனியர் பார்த்துட்டாங்க. அங்கே கட் பண்ணா ராஜேஷ்க்கு ரம்யா கிட்ட இருந்து கால் வருது. உன்னை மீட் பண்ணணும், உனக்காக நான் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ராஜேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் இந்த மாதிரி ரொமான்டிக்காலாம் பேசவே மாட்டாளே அப்படின்ட்டு அடிச்சு பிடிச்சி அங்கே போனால் ரம்யா பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அப்படின்ற பேரில் ஒரு புக்கை தான் கொடுக்குறாங்க. ராஜேஷ் அப்படியே அப்செட் ஆயிடுறாரு. ஏன்னா ரம்யா பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்காகவே இருக்க மாட்டேன்றாங்க. அது ராஜேஷ்க்கு பிடிக்கவே மாட்டேங்குது. சும்மா பேருக்கு ஏதோ லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ராஜேஷ்க்கு தோணுது. இப்போ காலேஜ் ஹாஸ்டலில் காட்டுறாங்க. இப்போ அங்கே வந்து உப்புமா போட்டிருக்காங்க. எல்லோரும் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த சீனியர் பொண்ணுங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், நீங்கள் தான் போய் அந்த ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும், நீ சாப்பிட்டது போதும் எழுந்துரு அப்படின்னு சாப்பிட எழுந்திருக்க வைக்கிறாங்க. அப்போ கூட ஜெனி வந்து இப்போ தானே ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, வரதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், இவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படிங்கும்போது நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஜூனியருக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இந்த சீனியர்ஸுக்கும் ஜெனிக்கும் சண்டை வந்துகிட்டு இருக்கு. எங்களுக்காக நீங்கள் சண்டை போட வேணாங்க்கா, நாங்களே போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு கேட்டில் போய் ஃபுட்டை கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபுட்டோட பில் என்ன அப்படின்னு இவங்க அப்படியே செக் பண்ணி பார்க்கும்போது தான் 1900 போட்டிருக்கு. ஒரு நாள் நைட்டுக்கே இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பல்லவி சொல்ல அப்போ தான் சாதனா சொல்கிறாங்க, நீ வேற அவங்களோட இன்னர் வேறே வந்து நம்ம தீபாவளிக்கு எவ்வளோ செலவு பண்ணி ட்ரெஸ் வாங்குவோமோ அவ்வளோ செலவு பண்ணி வாங்குறாங்க, ரொம்ப பணக்காரங்க, அவங்களோட லைஃப் வேற நம்மளோட லைஃப் வேற அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ராஜேஷ், ஜான் மற்றும் சக்தி தங்கியிருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு மேலே ஒரு வீடு காலியாக இருக்குதுங்க. அந்த வீட்டுக்கு புதுசாக ஒரு ஆண்டி குடி வராங்க. அந்த ஆண்டியோட ஹஸ்பண்ட் துபாயில் இருக்கிறதா சொல்லிட்டு நம்ம ராஜேஷ் கிட்ட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் கேட்க ராஜேஷும் பண்ணி கொடுக்குறாரு. வார்த்தைக்கு வார்த்தை ஆண்டின்னு சொல்லி தான் கூப்பிடுறாரு. ஆனால் அவங்க ஆண்டின்லாம் கூப்பிடக்கூடாது, பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டிக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க. அந்த பொண்ணு எப்போதுமே ஹாட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ராஜேஷை செடியூஸ் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்குது. இவரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறாருங்க. ஹாஸ்டலில் இவங்க 3 பேர் தங்கியிருக்காங்க இல்லையா, பல்லவி, அபி மற்றும் சாதனா. இவங்க 3 பேர்த்துக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் கிடையாதுங்க, பட்டன் ஃபோன் தான் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வாங்க சொல்கிறாங்க, அப்போ தான் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு. வெள்ளந்தியா பல்லவியும் அதை நீங்களே வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இந்த ஃபீஸில் வராதுமா, நீங்கள் தான் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் அதை வாங்குறதுக்கெல்லாம் பல்லவி கிட்ட பணம் இல்லை. ஆண்டியோட பொண்ணு ராஜேஷோட வீட்டுக்கு வந்து ராஜேஷை கூப்பிட்டு இருக்காங்க. சக்தியும் ஜானும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க பால் குடிக்க வைக்க கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நாங்கள் பால் காய்ச்சிருக்கோம், புதுசாக வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல ஏன் எங்களையெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்க ராஜேஷை மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜேஷ் வந்து ஹெல்ப் பண்ணதுனால. அங்கே கட் பண்ணோம் நம்ம ஜெனி பார்த்தீங்கன்னா இந்த பல்லவி கிட்ட ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து இதை இப்போதைக்கு நீ பயன்படுத்திக்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜெனி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா சக்தி ஆஃபீஸில் காஞ்சி போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா அது நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஒரு பொண்ணு கூட வரமாட்டான்றான்ட்டு அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டு நீ என் கூட வரியா, நம்ம 2 பேரும் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பத்தில் சக்தி யோசிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி வரேன் அப்படின்ட்டு இவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு ஜாலியாக ஒரு பார்ட்டிக்கு போகிறாரு. அங்கே போன உடனே சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு வந்துடுறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சக்தியை கழட்டி விட்டு போயிருதுங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா சக்தி ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட நோஸ் கட் வாங்கிட்டே இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஒரு பொண்ணு கூட அமைய மாட்டேது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணால் ஜூனியர்ஸோட ரூமுக்குள்ளே சீனியர்ஸ் நுழையிறாங்க. நுழைஞ்சு எங்களோட இன்னர் வேர்ஸ் எல்லாம் நீங்கள் தானே திருடி வச்சிருக்கீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. உங்கள் இன்னர் வேர்ஸ் எல்லாம் நாங்கள் எதுக்கு எடுக்க போகிறோம் அப்படிங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் களைச்சு போடுறதும் ஜூனியர்ஸோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண வைக்கிறதுமா ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அபி, பல்லவி, சாதனா இவங்க 3 பேர்த்த தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. மற்ற பொண்ணுங்களாம் டேக் இட் ஈஸி அப்படின்ட்டு போயிட்டாங்க. இவங்க 3 பேர் தான் ரொம்ப எமோஷனல் அண்ட் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால இவங்களை டார்ச்சர் பண்ணி அள வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜெனி தான் வந்து இடையில பூந்து தடுத்து பிரச்சனை பண்ணி இந்த சீனியர்ஸ் எல்லாம் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, கிராமத்து பேக்ரவுண்டு அண்ட் ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி தான் வந்து சீனியர்ஸ் இவங்களையே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது ஜெனி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இதுதான பிரச்சனை, இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அவங்களுடைய சொந்த காசை போட்டு இவங்க 3 பேர்த்தையும் ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறாங்க, பார்லர் கூப்பிட்டு போகிறாங்க. டோட்டலாக இவங்கள ஒரு சிட்டி பொண்ணாவே சேஞ்ச் பண்ணுறாங்க. எப்போதுமே சீனியர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி கேட்டில் போய் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அனுப்பி விடுவாங்க. இந்த வாட்டி இவங்க ஆர்டர் பண்ணி இவங்களுடைய ஃபுட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காகவே கேட்டுக்கு வராங்க. ஜெனி பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி இவங்கெல்லாம் என்னென்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்களோ எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறாங்க. அங்கே கட் பண்ணால் ஒரு 21 வயசு பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணுங்க. தன்னுடைய செலவுக்காக இது என்ன பண்ணியிருக்குன்னா 51 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்காக ஹோட்டல் ரூமுக்கு வந்திருக்கு. அந்த ஒரு நபரும் பார்த்தீங்கன்னா அஜால் குஜால் ஆட்டத்தையெல்லாம் போட்டு அப்படியே அந்த ஒரு டெம்டேஷன்லேயே கீழே விழுந்தவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு. யோ பெருசு எந்திரியா, என்னையாச்சு அப்படின்னு இந்த பொண்ணு எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த ஆள் செத்து எமலோகத்துக்கே போயிருப்பாருங்க. உடனடியாக இந்த பொண்ணே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுது. உடனடியாக அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வராரு. பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் டீசென்ட் தான் சார், ஏதோ மீட்டிங்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு, வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலே வந்து இல்லீகலாக இந்த மாதிரி செயல்படுது போல் அப்படின்ட்டு பக்கத்து ரூம் ஓப்பன் பண்ணால் ஒரு காதலர்
காதலர்கள் வெளியே வராங்க. அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க கடைசி பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் நாங்கள் தங்க வச்சிருக்கோம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஹோட்டல் இல்லீகலாலாம் ரன் ஆகலை அப்படின்னு சொல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு விசாரணைக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ சீனியர் ஜெனி பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டுக்கு ஊருக்கு போகிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜெனிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, நாங்களும் வரமே, எங்களுக்கும் ஒரு ஃபீல் குட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்ல, அப்போ வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஜெனி அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே ஹோட்டலுக்கு ராஜேஷ் மற்றும் ரம்யா வராங்க. ரம்யா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராஜேஷோடைய படிப்பு சம்மந்தமாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜேஷ் பஸ் ஆயிடுறாரு. எங்கள் அம்மா அப்பா எனக்கு கால் பண்ணுவாங்க, கால் பண்ணால் என்ன படித்த, இப்படி படித்த, எக்ஸாம் நல்லா எழுதுனியா அப்படின்னு, இதை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. பையன் சாப்பிட்டானா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டானா, தூங்குனானா, இந்த மாதிரி எந்த ஒரு கேருமே பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் அம்மா அப்பா கிட்டேருந்து கிடைக்காத அன்பு உங்ககிட்ட கிடைக்கும் தான் நான் உன்னை லவ் பண்ணேன். ஆனால் நீயும் எப்போ பார்த்தாலும் வேலையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒரு மாதிரி பஸ்ட் ஆகுது, எனக்குன்னு ஒரு தேவை இருக்குல்ல அப்படின்னு அவர் வந்து கேரை தாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் வந்து ரொமான்ஸ்ன்னு சொல்லலை, அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான கேரை கூட நீ கொடுக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சொல்ல, ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை. அங்கே கட் பண்ணால் ஜெனி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீடு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு இருக்க, மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, சும்மா சொல்லாமே கூப்பிட்டு வந்துட்டாங்க. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா காரை பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆகிட்டாருங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ ராஜேஷோட வீட்டை காட்டுறாங்க. ராஜேஷ் மட்டும் தாங்க வீட்டில் தனியாக இருக்கிறாரு. சக்தியும் ஜானியும் வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க. ஆன்ட்டியோட பொண்ணு வீட்டுக்கு வராங்க. ஆன்ட்டியும் வெளியூர் போயிருக்கிறதா சொல்லி டின்னருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாமா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சமைக்கிறேன் அப்படின்ற பேரில் ரொமான்டிக்காக அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேருமே டெம்ப்ட் ஆகி பெட்ரூமுக்கு போகவும், அப்போ தான் வந்து ராஜேஷோட கையில் இருக்கக்கூடிய கைத்தை அவர் கவனிக்கிறாரு. என்னதான் காதலி கூட பஞ்சாயத்து இருந்தாலும் காதலிக்கிட்ட இருந்து ரொமான்ஸ் கிடைக்கல அப்படின்னா கூட காதலிக்கு நம்ம லாயலாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு பாட்டுக்கு அமைதியாக போயிடுறாருங்க. இப்போ இந்த மூணு பொண்ணுங்களும் ஜெனிக்கிட்ட கேட்குறாங்க, உங்களை மாப்பிள்ளை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு போயிட்டாரு, உங்களுக்கு சேடாகவே இல்லையா, ஜாலியாக இருக்கீங்களே அப்படிங்கும் போது அப்போ தான் ஜெனி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஏன் தெரியுமா சப்போர்ட் பண்ணேன், எல்லா ஜூனியரும் உங்களை அட்டாக் பண்ணும்போது நான் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தேன் இல்லையா, ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தான், கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன், எனக்கும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் கஷ்டங்கள் இருந்தது, அப்போ தான் எனக்கு புரிய வந்தது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும்னா நம்மக்கிட்ட பணம் வேணும்னு, அந்த பணத்துக்காக நான் என்ன பண்ணேன்னா ப்ரைவேட் பார்ட்டிக்கெலாம் போக ஆரம்பித்தேன், அதன் மூலமாக எனக்கு வருமானம் கிடச்சிது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரைவேட் பார்ட்டியில் சில ஆண்கள் கூட இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு நிறைய ஆண்கள்லாம் வருவாங்க, ஒரு வேர்ஜினான பொண்ணு வேணும்னு கேட்குற எந்த ஆணும் வேர்ஜினாக இருக்கிறது இல்லை, அதனால் நான் வெறுத்துட்டேன், என்ன புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆண் வரும்போது நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அது வரைக்கும் நான் ஜாலியாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜெனிக்கு இதன் மூலமாக தான் பணம் கிடைக்குது அப்படின்றது தெரிய வருதுங்க. இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஜெனி இவங்க மூணு பேர்த்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, இவங்க இந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாங்க, இந்த மாதிரி தான் எனக்கு காசு கிடைக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த மூணு பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வாங்கணும், நிறைய மாடர்னான ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. எவ்வளோ நாள் வந்து ஜெனியை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பேசிக் நீட்ஸ் எல்லாம் ஜெனி தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களும் அதே மாதிரி ப்ரைவேட் பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்ற எண்ணம் வருதுங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம சக்தியை காட்டுறாங்க. சக்தி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் கேர்ள் ஃப்ரெண்டே செட் ஆகலை, அட்லீஸ்ட் காசு கொடுத்தாவது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா, இன்டர்நெட்டில் விளம்பரம் பார்த்து ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி மசாஜ் சென்டர்னு போட்டிருந்தீங்களே, என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்க அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாங்க, இந்த எக்ஸ்ட்ரான்னு ஒன்று போட்டிருந்தீங்க இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது டீட்டெயிலாக சொல்லிவிட்டு நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க, ஏன்னா எங்களோட சேஃப்டியை நாங்கள் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம சக்தி கிளம்பி போயிடுறாருங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக வருவோம் அப்படின்னு சொல்ல உடனே சக்தி பேமெண்ட் பண்ணிடுறாரு. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃபு. ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட்டில் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்பி சக்தி வந்து ஏமாந்துருக்கிறாரு. இவரை எந்த பொண்ணும் அக்செப்டும் பண்ணிக்கல. இவர் காசு கொடுத்து போகலான்னு நினச்சாலும் இவரோட காசை தாங்க இழந்துட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் இந்த மூணு பொண்ணுங்களும் திரும்ப திரும்ப இதை பற்றியே நினைக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தப்பு, நம்ம படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம், இதை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னாலும் இவங்களுடைய மைண்ட் எல்லாமே திரும்ப திரும்ப பணம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்கு போகுது. அங்கே கட் பண்ணால் ராஜேஷ் பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்ட வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்துருக்காரு. அதிசயமாக ரம்யா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. இது என்ன இடம், இங்கே என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க, குடிக்கிறவங்க குடிக்கலாம், ஆடுறவங்க ஆடலாம், ரூம் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் அப்படிங்கும்போது ரம்யாவுக்கு கோவம் வந்துடுது. நீ அன்னைக்கு கோச்சிட்டு போயிட்டே அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்தேன், நீ என்னடானா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரம்யாக்கும் நம்ம ராஜேஷ்க்கும் சண்டை போட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது ராஜேஷ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராரு. ராஜேஷ், சக்தி, ஜான் இவங்க மூணு பேருமே வீட்டில் உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா வாழ்க்கை இது, ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை, ஒரு ஹாப்பினஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை, அட்லீஸ்ட் எங்கேயாவது ட்ராவல் பண்ணியாவது போகலாண்டா அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இப்போ அபி, பல்லவி, சாதனா இவங்க 3 பேருமே ஜெனி கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. உங்கள மாரியே நாங்களும் பிரைவேட் பார்ட்டிக்கெல்லாம் போகலான்னு இருக்கிறோம், பணம் ஏர்ன் பண்ணலான்னு இருக்கிறோம், எங்களையும் அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ஏம்மா நான் இந்த மாதிரி போகிறேன் பணம் சம்பாதிக்கிறேன்னு சொன்னனே தவிர உங்களை போகணுன்னெல்லாம் சொல்ல கிடையாது. நீங்கள் படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, ஒழுங்காக படிக்கிற வழியை பாருங்கள். நான் தான் பாதை மாதிரி போயிட்டேன்னா நீங்களும் போகணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கும்போது, இல்லை எங்களுக்கும் பணம் ஏர்ன் பண்ணணும், நாங்களும் ஐஃபோன் வச்சுக்கணும், நாங்களும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் சீனியர்ஸ் அவங்களுக்கு ஈக்குவலாக எங்களையும் ட்ரீட் பண்ணுவாங்க, ப்ளீஸ் எங்களை அனுப்புங்களே, எங்களோட விருப்பத்தோடு தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் கேட்க, சரின்னு ஜெனி யோசனை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல ஃபோன் பண்ணி கேட்டால் அங்கே வேக்கன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, கொடைக்கானலில் ஒரு பார்ட்டி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே வேணா நீங்கள் 3 பேரும் போகிறீங்களா அப்படின்னு கேட்க, போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பார்ட்டி நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்கே ரக்குடான ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ ஸ்மோக் பண்ணிட்டு பக்கத்தில் வரது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுது. இங்கே பாரு, என் விருப்பத்துக்கு தான் நீ இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணை போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணி கொடூரமாக அந்த பொண்ணுக்கிட்ட ஃபிசிக்கலில் இருந்துக்கிட்டு இருக்கான். லிட்டரலி சைக்கோ மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட போகிறதுக்கு தான் அபி, பல்லவி, சாதனா 3 பேரும் அங்கே தயாராகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாமல் இப்போ சக்தி, ராஜேஷ் மற்றும் ஜான் இவங்க 3 பேரும் கொடைக்கானலுக்கு போகிறாங்க. அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிற வழியிலேயே ஒரு நபர்கிட்ட பேசி ஒரு லேடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த ஒரு லேடி பார்த்தீங்கன்னா காரில் ஏறிட்டு அவங்க பாட்டுக்கு கூட வந்தவங்க கூடயே பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு வர, அது இந்த 3 பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் வண்டியை பாதியிலே நிப்பாட்டி அவங்கள அப்படியே இறக்கி விட்டுட்டு இவங்க வேற எங்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 பசங்களும் ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல ரெசார்ட்டே இல்லைங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க ஏமாந்து போயிருந்துருக்காங்க. அங்கே கட் பண்ணால் இந்த 3 பொண்ணுங்களை காட்டுறாங்க, அபி, பல்லவி, சாதனா. இவங்க கிட்ட அந்த ரெசார்ட்டுக்கு போகிற லொக்கேஷன் இருக்குது, அதாவது இந்த ப்ரைவேட் பார்ட்டி நடக்கக்கூடிய ரெசார்ட்டோடைய லொக்கேஷன். அங்கே இருக்கிறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ரஸை காமிக்க, உடனே அங்கே இருக்கிறவங்களும் கொண்டு போய் அந்த ரெசார்ட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான பர்மிஷன் இல்லாமல் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம், உங்களை யார் அனுப்புனா அப்படின்னு கேட்டால் ஜெனி தான் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்ல, ஜெனிக்கு கால் பண்ணால் ஜெனி ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. மேடம், இது வந்து கான்ஃபிடென்ஷியலான பார்ட்டி, வெளியாளுங்க யாரையுமே நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல, உள்ளே வரவங்க கூட மெம்பர்ஷிப் கார்டை வச்சு தான் வராங்க, அப்படியெல்லாம் எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் உள்ளே அலோவ் பண்ண முடியாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு அபி, பல்லவி, சாதனா 3 பேர்த்தையும் அங்கேருந்து அமுச்சு வச்சிடறாங்க. இப்போது இந்த 3 பசங்க இருக்காங்க இல்லையா, ஏதாவது ஒரு ரெசார்ட்டில் போய் தங்கலாம் அப்படின்ட்டு கொடைக்கானலில் ஒரு ரெசார்ட்டில் கேட்டால் இது சீசன் டைம் அப்படின்றதுனால ரூம்ஸ் எதுவுமே இல்லை, இந்த ஷேர் பண்ணக்கூடிய பெட்ஸ் தான் இருக்குது. மொத்தம் 6 பெட் இருக்குது, 3 பெட்டில் நீங்கள் தங்கிக்கோங்க, வேறு யாராவது வந்தால் அந்த 3 பெட் ஃபில் ஆகும், நீங்கள் சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இவங்க 3 பேரும் ரூம்குள்ளே போயிடுறாங்க. அங்கே இருக்கிற ரூம் பாய் கிட்ட ஏதாவது ஒரு பொண்ணை ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதே ரெசார்ட்டுக்கு அபி, பல்லவி, சாதனா 3 பேரும் வேறு வழியே இல்லை, எங்கேயாவது நைட்டு ஸ்டே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு இங்கே புக் பண்ணி ரூம்குள்ளே போகிறாங்க. இந்த 3 பொண்ணுங்களை இந்த 3 பசங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த ரூம் பாய் அனுப்பின பொண்ணுன்னு நினச்சிட்டு அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிய வருது இவங்க இந்த இடத்துக்கு தங்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. உடனே சாரி சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்க கிச்சன்லாம் க்ளோஸ்டுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த 3 பசங்களும் நாங்கள் வெளியே சாப்பிட்றதுக்காக போகிறோம், எங்ககிட்ட கார் இருக்குது, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்க வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. சரி, வரும்போது நாங்கள் ஏதாவது வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேட்க சரின்னு சொல்லிடுறாங்க. பட் போன இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலங்க. வரும்போது வாழைப்பழம் மட்டும்தான் கிடச்சிது அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு வராங்க. அதுக்குள்ளேயே இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நம்ம யாரோ ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக தானே வந்தோம், பேசாமல் இந்த 3 பேரும் அதைத்தானே எதிர்பார்க்குறாங்க, இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, அது எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட தெரியாமல் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது, வேண்டாம் அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் அமைதியாக இருக்காங்க. பசங்க 3 பேரும் பனானா மட்டும்தாங்க கிடச்சிது, வேறு எதுவுமே கிடைக்கல, எல்லா கடையும் க்ளோஸில் இருக்குது, இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு காலையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பேசி ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உடனே இந்த 3 பொண்ணுங்களும் பேரெல்லாம் சொல்லி இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் ஒரு இடத்த நோக்கி கிளம்புறாங்க. இந்த பொண்ணுங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஜெனிக்கு ஃபோன் பண்ணவும், சாரி நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு அதனால தான் ஃபோன் சுவிச் ஆஃப், இன்றைக்கி நீங்கள் அந்த பார்ட்டிக்கு போயிடுவீங்களாமா, அதுக்கான ஏற்பாடுலாம் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த 3 பொண்ணுங்களும் அந்த பார்ட்டியை நோக்கி கிளம்புறாங்க. இப்போ இந்த 3 பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆண்டி கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்துறாரு, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ண. உடனே அந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா, நான் சும்மா தாங்க போயிட்டு இருந்தேன், இந்த 3 பசங்க தான் வம்பு பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க 3 பேர்த்த மாட்டி விட்டுருதுங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. அதனால விஷயத்தை பெருசுப்படுத்தாமல் வான் பண்ணி அந்த இடத்துல இருந்து அமுச்சு வச்சிடறாருங்க. அங்கே கட் பண்ணால் இந்த 3 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் பார்ட்டிக்கு போகிறாங்க. எந்த ப்ரைவேட் பார்ட்டி அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு வெள்ளை தாடி வச்சிருக்கிறவன் வீக்கெண்டில் இல்லீகலான பார்ட்டியை நடத்தி பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான்ட்டு.
அவனுடைய பார்ட்டிக்கு தான் இந்த 3 பொண்ணுங்களும் போகிறாங்க. இவங்க கூட சேர்ந்து இன்னும் சில பெண்கள்லாம் கூட வந்திருக்காங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா இவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிடுறான். இங்கே வரவங்கலாம் ரிச்சு, எனக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம், கஸ்டமரை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்டுக்கக்கூடாது, உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் கரெக்டாக வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். இப்போது இந்த 3 பசங்களும் டென்ஷன் ஆகி பாரில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சரக்கு அடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா நம்ம ஊர்லேயே சரக்கு அடிச்சிருந்துருக்கலாம், இங்கே எதுக்காக வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கணும், என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அங்கே ஒரு நபர் வந்து இங்கே ஒரு ஹோட்டலில் வந்து ப்ரைவேட் பார்ட்டி நடக்கும், என்கிட்ட மெம்பர்ஷிப் இருக்குது, அந்த மெம்பர்ஷிப்பை உங்களுக்காக நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு நபர் இந்த 3 பசங்களையும் அந்த ப்ரைவேட் பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகிறாருங்க. அங்கே போய் பார்த்தா இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. இந்த 3 பொண்ணுங்களும் அங்கே ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அடி பாவீங்களா, நீங்கள் நல்லவங்க மாதிரி வேஷமாடி போட்டிருக்கீங்க, இதை முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்களே பணம் கொடுத்துருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை சக்தி கூப்பிடுறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணுங்கள்லாம் நாங்கள் கிடையாது, ஆக்சுவலாக ஒரு ஆசையில் இங்கே வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப மோசமாக இருக்குன்னு பயமாக இருக்குது, ஆக்சுவலாக பல்லவியை வேற ஒரு சைக்கோ கூட்டிகிட்டு போகிறான், அவன் பார்க்கவே ரொம்ப ரக்குடாக இருக்கான், எப்படியாவது காப்பாற்றி இந்த இடத்துலேருந்து போயிடலாமா, ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க இந்த 3 பசங்களும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா பல்லவியை போட்டு அவன் அடித்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனடியாக டோரை உடச்சிட்டு அவனை போட்டு பொலன்னு பொழந்து பல்லவி, அபி மற்றும் சாதனாவை காப்பாற்றிட்டு இந்த 3 பசங்களும் அந்த இடத்துலேருந்து ஓடிடுறாங்க. இந்த சைக்கோ பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட் ஓனரான அந்த வெள்ளதாடி கிட்ட, அது எப்படி ஒருத்தன் என் மேலே கையை வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து போகலாம், லோக்கல் பசங்க அவனுங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். தப்பிச்சு போன இவங்க 6 பேரும் வேற ஒரு ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணுறாங்க. எப்படியும் இந்த இடத்துக்கும் அவனுங்க தேடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 6 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்க இப்போ போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ரெசார்ட் கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஓன் பண்ணக்கூடிய ரெசார்ட் தான். எப்படி இவங்களை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெசார்ட்டோட ஓனர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெசார்ட் ஓனரான அந்த வெள்ளதாடி ஜெனிக்கு ஃபோனை போட்டு, நீ அனுப்பின பொண்ணுங்க 3 பேரும் கிளைண்ட் அடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பிடிச்சி கண்டபடி திட்டி விட்டுறாரு. ஜெனிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் அவங்களுக்கு சாதகமாக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா அவங்க புதுசு, இதுதான் ஃபஸ்ட் டைம் வராங்க, நர்வஸ் ஆயிருப்பாங்க, ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கும்போது உனக்காக அவங்க 3 பேர் தான் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஜெனி ஃபோனை கட் பண்ணிவிட்டு இந்த 3 பொண்ணுங்களுக்கும் ஃபோனை போட்டு திட்ட, இந்த 3 பொண்ணுங்களும் அப்போ தான் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு சைக்கோ கிட்ட பல்லவி மாட்டிட்டா, அதனால தான் அவகிட்ட இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது, சாரி அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினச்சிட்டேன், இப்போ தான் புரியுது நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிருக்கீங்கன்ட்டு, நீங்கள் எங்கேயும் போவேன்னா ஒரு நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் கிளம்புனா போதும், அவங்க எதுவும் உங்களை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவங்க 3 பேரும் நெக்ஸ்ட் டே கிளம்ப வேண்டியது. ஆனால் இந்த 3 பசங்க கூட நல்லா க்ளோஸ் ஆனதுனால இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இவங்க இங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 பசங்க கூட சேர்ந்து ஷாப்பிங் போகிறது, அப்புறம் ஊர் சுற்றுறது அப்படின்னு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா சக்தி ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு, ஜான் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு ரூமில் இருக்கிறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ரெசார்ட் ஓனரான அந்த வெள்ளதாடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சரியான டைம் வரும்போது இதை வச்சு நம்ம மிரட்டலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த ஜான் இருக்கிறாரு இல்லையா, அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம்னு நினைக்கும் போது அவரால் முடியல. அதுக்கான காரணத்தை சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து ட்ரக் அடிக்டாக இருந்திருக்கிறாருங்க. அதிலிருந்து மீட்கணும் அப்படின்ட்டு இவர் ஒரு சென்டரில் சேர்த்துருந்துருக்காங்க. அந்த சென்டர்லேருந்து வெளியே வரும்போது பரிபூர்ணமாக குணமாயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு புரிய வருது, அந்த ட்ரக்கோட சைடு எஃபெக்ட் காரணமாக இவரால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியல அப்படின்ட்டு. ஸோ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. நானும் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்கெல்லாம் ஊரை நோக்கி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஜெனிக்கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலை கேட்டு இவங்கெல்லாம் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க அப்போ தான் தெரிய வருது, அந்த ரெசார்ட் ஓனர் வெள்ளதாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிக்கு ஃபோனை போட்டு, இங்கே வர எல்லா பொண்ணுங்களோட வீடியோவையும் நாங்கள் சேஃப்டிக்காக ஸ்டோர் பண்ணி வைப்போம், எங்களோட சுச்சுவேஷன் மோசமாகும் போது அதை பயன்படுத்திப்போம், உன்னோட வீடியோவும் சரி இந்த பொண்ணுங்களோட வீடியோவும் சரி எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் இந்த 3 பொண்ணுங்க வந்தே ஆகணும், அப்படி வரலன்னா உன்னோட வீடியோவையும் சேர்த்து நாங்கள் வைரல் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு ஜெனி பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. இந்த விஷயத்த சொல்லும் போது இந்த 3 பொண்ணுங்களும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. தப்பு பண்ணணும்னு நினச்சது உண்மைதான், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தப்பு பண்ணக்கூடாதுன்ற மைண்டு மாறிடுச்சு, ஆனால் இப்போ போயிட்டு வீடியோவெல்லாம் எடுத்து வச்சு மிரட்டுறது ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படின்ட்டு அழுகுறாங்க. இப்போ இந்த 3 பசங்களும், இப்போ நீங்கள் எங்களை நம்புறீங்கல்ல, நாங்கள் வந்து உங்களுக்கு கார்டியனாக இருப்போம், நாங்கள் வந்து காப்பாற்றுறோம், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கும்பலை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வெள்ளதாடியும் சைக்கோவும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறான். அவங்களோட அடிதடி பஞ்சாயத்தெல்லாம் ஆகுதுங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ்காரங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு
அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே இந்த மாரி ஒரு விஷயம் கொடைக்கானல்ல நடந்துட்டு இருக்கு. எவிடன்ஸோட அந்த கும்பல அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்கிறாரு. பட் எவிடன்ஸ் கிடைக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டில ஈடுபட்டுட்டு இருக்காங்க, இந்த மாரி ஒரு பாதைய தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஃபைனலி இந்த 3 பசங்கள ஃபாலோ பண்ணதன் மூலமா இந்த கும்பல நெருங்க முடிஞ்சிருக்குது. ஸோ அத வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கும்பல்ல இருக்கக்கூடிய எல்லா பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த 3 பசங்களையும் அந்த இடத்துலேருந்து ரெஸ்க்யூ பண்ணிடுறாங்க. சரி, இந்த இன்ஸ்பெக்டர் வந்து காப்பாத்திட்டாரு, இந்த வீடியோலாம் எரேஸ் ஆயிரும், எந்த பிரச்சனையும் இல்லன்னு பார்த்தா, இந்த இன்ஸ்பெக்டர் இந்த 3 பொண்ணுங்கள மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போறாருங்க. ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு லாக் பண்ணிட்டு, இவரு பார்த்தீங்கன்னா இந்த 3 பொண்ணுங்க கிட்டயும் அத்துமீறலா ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்றாரு. இந்த 3 பொண்ணுங்களும் கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணுங்க நாங்க இல்ல சார், எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இன்ஸ்பெக்டரோடைய மனைவி அந்த இடத்துக்கு வராங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, சும்மா ப்ளே தான் பண்ணேன், என்னுடைய மனைவி வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டு, அவங்கள போய் மீட் பண்ணுங்க, அவங்க சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, பயப்படாமல் போங்க அப்படின்னு சொல்ல இந்த 3 பொண்ணுங்களும் இந்த இன்ஸ்பெக்டரோடைய மனைவி கிட்ட பேசுகிறாங்க. அப்போ தான் இன்ஸ்பெக்டரோடைய மனைவி ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, இவங்க 3 பேரும் இந்த ஐஃபோனுக்காகவும் அழகான ட்ரெஸ்ஸுக்காகவும் பணத்துக்காகவும் தான் இதை பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக உன்னுடைய அம்மா அப்பா எல்லாம் காட்லேயும் மேட்லேயும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, உங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக. உங்களோட வேலை என்ன, இங்கே வந்து நல்லா படிக்கிறது தானே, அதை விட்டு போட்டு உங்களோட சிந்தனையெல்லாம் ஏன் அங்கே போகுது? படிப்பு அப்படின்றது ஒருத்தங்களுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நீங்கள் மட்டும் படிக்கிறது கிடையாது, நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய சந்ததியினரோட வாழ்க்கையே மாறும். நீங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டேன்றீங்க. இன்னைக்கு இதெல்லாம் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறத படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜாபுக்கு போயிட்டு நீங்கள் இதெல்லாம் ஏர்ன் பண்ணத்தான் போகிறீங்க. இப்போவே இது எல்லாத்தையுமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு பாதையை மாற்றி திரும்ப உங்களால் எஜுகேஷனுக்குள்ளெல்லாம் வர முடியாது. மைண்டு ஃபுல்லாக அங்கே தான் போயிட்டுருக்கும், உங்கள் வாழ்க்கையே இழந்து நிற்பீங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் சந்ததியினரோட வாழ்க்கையே மாறும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணேன். இனிமேல் நாங்கள் கரெக்டாக இருப்போம் மேடம் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரே பார்த்தீங்கன்னா இந்த 6 பேர்த்தையுமே ஊருக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தராரு. அந்த வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டு தான் சொல்கிறாரு. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படத்தை ஒரு நார்மலான ஒரு படமாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் போய் சேர்ந்துருக்கும். ஆனால் படம் முழுக்க 18+ கண்டென்ட்டையும் அடல்ட் காமெடியும் வம்படியாக துணிச்சு வச்சுருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்டலாம் போய் சேராது. பட் நல்ல மெசேஜை சொல்லியிருக்காங்க, அதை நல்லா சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.